ஒரு மின்னல் தாக்கிய சில மைக்ரோ வினாடிகளுக்கு பிறகு கூட அதன் தாக்கத்தை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரேடியோ கருவிகள் பதிவு செய்ய முடியும். ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளில் ஒரு யானை எழுப்பும் மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட சத்தம் காற்றில் பயணிக்காமல் நேரடியாக பூமியின் மேலோடு எர்த்ஸ் கிரஸ்ட் வழியாக பயணித்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி நிற்கும் மற்றொரு யானையின் பாதங்களை சென்றடைகிறது. மற்றொரு பக்கம் ஒவ்வொரு வினாடியும் சூரியனிலிருந்து புறப்படும் ஒளியின் ஃபோட்டான்ஸ் 15 கோடி கிலோமீட்டர் தூர வெற்றிடத்தை வெறும் 8 நிமிடம் 20 வினாடிகளில் கடந்து உங்கள் கண்களை வந்து அடைகின்றன. தொடுதல் இல்லாமல் ஆற்றலும் தகவலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க இந்த பிரபஞ்சம் பயன்படுத்தும் ஒரே பௌதீக கட்டமைப்பு இதுதான். பொருட்களின் நகர்வு இல்லாமல் ஆற்றல் மட்டும் இரகசியமாக பயணிக்கும் அந்த பிரபஞ்ச மொழி அலைகள், வேவ்ஸ். உங்கள் வீட்டின் வைஃபை முதல் உங்கள் மருத்துவமனையின் எக்ஸ்ரே வரை, பெருங்கடலின் சுனாமி முதல் பிரபஞ்சத்தின் ஆதி ரகசியம் வரை அனைத்தையும் தன்னுள் சுமந்து செல்லும் அலைகளின் அறிவியல் உலகை இன்று ஆழமாக பார்க்கலாம். அத்தியாயம் 1. நகராமல் பயணிக்கும் ஆற்றல். அலை என்றால் என்ன? இந்த கேள்விக்கான மிக எளிய பதிலை ஒரு கிரிக்கெட் மைதானம் தருகிறது. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் எழுந்து அமர்ந்து மெக்சிகன் வேவ் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அலை மைதானம் முழுவதும் ஓடுவது போல தெரியும். ஆனால் ஒரு ரசிகர் கூட தன் இருக்கையை விட்டு மைதானத்தின் மறுபக்கத்திற்கு செல்லவில்லை. நகர்வது மனிதர்கள் அல்ல, ஒரு வடிவம், ஒரு தகவல், ஒரு ஆற்றல். இதுதான் அலைகளின் மிக முக்கியமான இயற்பியல் விதி. அலைகள் பொருட்களை, மேட்டர், ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதில்லை. அவை ஆற்றலை, எனர்ஜி மட்டுமே கடத்துகின்றன. அவை பொதுவாக பொருளை எடுத்துச் செல்வதில்லை. அவை ஆற்றலை கடத்துகின்றன. கடலில் நீங்கள் பார்க்கும் மாபெரும் அலைகளும் இதே விதியின் கீழ்தான் இயங்குகின்றன. திறந்த கடலின் மேற்பரப்பில் காற்று வீசும்போது காற்றுக்கும் தண்ணீருக்கும் இடையே ஒரு மெல்லிய உராய்வு, ஃப்ரிக்ஷன் ஏற்படுகிறது. இந்த உராய்வு நீரை சிறிய முகடுகளாக, கிரஸ்ட்ஸ், தள்ளுகிறது. இந்த முகடுகள் மேலெழும்பியவுடன் ஒரு பாய்மரத்தைப் போல அவை மேலும் அதிக காற்றை உள்வாங்கி பெரும் அலைகளாக மாறுகின்றன. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அந்த அலையில் உள்ள நீர் முன்னோக்கி பாய்ந்து வருவதில்லை. கடலின் நடுவில் மிதக்கும் ஒரு சிறிய மரக்கட்டையை நீங்கள் உற்று நோக்கினால் அலை வரும்போது அந்த மரக்கட்டை மேலேயும் கீழேயும் ஒரு சிறிய வட்ட வடிவில் அசையுமே தவிர அலையோடு சேர்ந்து கரையை நோக்கி அடித்துச் செல்லப்படாது. நீரின் மேற்பரப்பிற்கு அருகில் உள்ள மூலக்கூறுகள் அமைதியாக ஒரு வளையமாக சுழல்கின்றன. ஆற்றல் மட்டுமே கரையை நோக்கி மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இதன் உச்சகட்ட உதாரணம் சுனாமி. நடுக்கடலில் ஒரு சுனாமி உருவாகும் போது அதன் உயரம் வெறும் சில அடிகள் தான் இருக்கும். ஆனால் அதன் அடியில் மறைந்திருக்கும் ஆற்றல் ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்தில், அதாவது மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அந்த 800 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்வது தண்ணீர் அல்ல, அது பூகம்பம் கொடுத்த மாபெரும் ஆற்றல். அத்தியாயம் 2. இயற்கையின் 3 அலை வடிவங்கள். அலைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. இயற்கை அவற்றை 3 முக்கிய வடிவங்களில் பயன்படுத்துகிறது. நெட்டலைகள், லாங்கிடியூடினல் வேவ்ஸ். நீங்கள் இப்போது கேட்கும் ஒளி அலைகள் நெட்டலைகள்தான். இதற்கு பயணிக்க காற்று, நீர் அல்லது இரும்பு போன்ற ஒரு ஊடகம் கண்டிப்பாக தேவை. வெற்றிடத்தில் ஒளி பயணிக்க முடியாது. அதனால்தான் விண்வெளியில் ஒரு மாபெரும் நட்சத்திரம் வெடித்து சிதறினாலும் ஒரு சிறு சத்தம் கூட கேட்காது. இவை காற்றில் உள்ள மூலக்கூறுகளை ஒன்றோடு ஒன்று மோதச் செய்து அழுத்த மாறுபாடுகளாக பயணிக்கின்றன. குறுக்கலைகள், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஒளி, ரேடியோ அலைகள், வைஃபை, எக்ஸ் கதிர்கள் அனைத்தும் இந்த வகையைச் சேர்ந்தவை. இவற்றுக்கு பயணிக்க எந்த ஊடகமும் தேவையில்லை. ஆற்றல் முன்னோக்கி பயணிக்கும், ஆனால் அதிர்வுகள் செங்குத்தாக, பெர்பெண்டிகுலர் நடக்கும். மேற்பரப்பு அலைகள், சர்ஃபேஸ் வேவ்ஸ். கடல் அலைகளும் பூகம்பத்தின் போது உருவாகும் சில நில அதிர்வு அலைகளும் இந்த வகையைச் சேர்ந்தவை. இவை நெட்டலை மற்றும் குறுக்கலையின் கலவையை போன்றவை. இதனால்தான் பூமியின் மேற்பரப்பை அதிர வைக்கும் அளவுக்கு பெரிய ஆற்றலை கடத்த முடிகிறது. அத்தியாயம் 3. கண்ணுக்கு தெரியாதவற்றின் கணிதம். எந்த வகை அலையாக இருந்தாலும் விஞ்ஞானிகள் அவற்றை 3 அளவுகளால் விவரிக்கிறார்கள். அலை நீளம், அதிர்வெண், வீச்சு. அலை நீளம்
வேவ்லெங்த். அலைநீளம் எலம் என்பது ஒரு அலையின் உச்சியிலிருந்து அடுத்த உச்சி வரை உள்ள தூரம். ஒளி அலைகளில் அலைநீளம் என்பது அணுக்களை விடச் சிறிய நானோ மீட்டர்களாக இருக்கலாம். அதே சமயம் சில ரேடியோ அலைகளின் அலைநீளம் ஒரு மலைத்தொடரின் அளவிற்கு நீளமாக இருக்கும். அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி. அதிர்வெண் என்பது ஒரு வினாடியில் எத்தனை அலைகள் உருவாகின்றன என்பதை குறிக்கிறது. இது ஹெர்ட்ஸ் ஹெர்ட்ஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு வினாடிக்கு 10 அலைகள் கடந்தால் அது 10 ஹெர்ட்ஸ். ஒலியில் அதிர்வெண் என்பது சுருதியை பிட்ச் குறிக்கிறது. ஒலி அலைகளில் அதிர்வெண் என்பது நிறத்தை குறிக்கிறது. வீச்சு ஆம்ப்ளிடியூட். வீச்சு என்பது அலையின் உயரம். அலையின் மையப்புள்ளியிலிருந்து அது எவ்வளவு தூரம் மேலே அதிர்கிறது என்பதே வீச்சு. வீச்சு என்பது அலையின் ஆற்றலோடு பவர் நேரடி தொடர்புடையது. ஒரு சாதாரண கடல் அலைக்கும் அழிவை ஏற்படுத்தும் சுனாமிக்கும் உள்ள பிரதான வித்தியாசமே இந்த வீச்சுதான். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது. ஒரு அலையின் வீச்சு அதிகமானால் அது எடுத்துச் செல்லும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஒரு சிறிய கடல் அலையும் ஒரு சுனாமியும் ஒரே இயற்பியல் விதிகளை பின்பற்றினாலும் அவற்றின் தாக்கம் முற்றிலும் வேறுபடுகிறது. அதேபோல் குறைந்த அதிர்வெண் கொண்ட அலைகள் பெரும்பாலும் நீண்ட அலைநீளத்தை கொண்டிருக்கும். இதனால்தான் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒலிக்கும் பாடலின் மெல்லிய குரல் கேட்காமல் போகலாம். ஆனால் பேஸ் சத்தம் மட்டும் சுவர்களை தாண்டி உங்கள் காதுகளை வந்தடையும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை. காற்றில் வினாடிக்கு சுமார் 343 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒலி தண்ணீரில் சுமார் 1,480 மீட்டரும் இரும்பில் 5000 மீட்டருக்கும் மேல் வேகத்திலும் பயணிக்க முடியும். இதனால்தான் பழைய காலத்தில் ரயில் வருகிறதா என்பதை அறிய மக்கள் தண்டவாளத்தில் காது வைத்து கேட்டார்கள். அத்தியாயம் 4. ஒத்திசைவின் அழிவும் ஆற்றலின் மரணமும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயற்கையான அதிர்வெண் உள்ளது. ஒரு கண்ணாடி டம்ளருக்கும் ஒரு கட்டிடத்திற்கும் ஒரு பாலத்திற்கும். வெளியிலிருந்து வரும் அலைகளின் அதிர்வெண் அந்த பொருளின் இயற்கை அதிர்வெண்ணுடன் சரியாக பொருந்தினால் ஒத்திசைவு எனப்படும் நிகழ்வு ஏற்படுகிறது. அப்போது சிறிய ஆற்றல் கூட பெரிதாக வளரத் தொடங்கும். ஒரு பாடகர் சரியான சுருதியில் பாடினால் கண்ணாடி உடையலாம் என்ற கருத்து இதிலிருந்துதான் வந்தது. இதன் மிக புகழ்பெற்ற உதாரணம் 1940 அமெரிக்காவில் இடிந்த டக்கோமா நேரோஸ் பிரிட்ஜ். மிக வலிமையான பாலமாக கருதப்பட்ட அது காற்றால் உருவான தொடர்ச்சியான அலைகளின் ஒத்திசைவால் அதிர்ந்து உடைந்தது. ஆனால் அலைகளுக்கு ஒரு வரம்பும் இருக்கிறது. அவை பயணிக்க பயணிக்க பலவீனமடைகின்றன. இவ்வளவு ஆற்றல் கொண்ட அலைகள் ஏன் முடிவில்லாமல் பயணிப்பதில்லை? நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை அடித்தால் தூரம் செல்ல செல்ல வெளிச்சம் மங்கிவிடும். இது இயற்பியலில் எதிர்வர்க்க விதி இன்வர்ஸ் ஸ்கொயர் லா எனப்படும். தூரத்தை 2 மடங்கு அதிகரித்தால் ஒளியின் தீவிரம் 4 மடங்கு குறையும். மாபெரும் நட்சத்திரங்களின் ஒளி பூமியை அடையும் போது சிறு புள்ளிகளாக மங்கிப் போவதற்கும் தூரத்து சத்தங்கள் அமைதியாகி போவதற்கும் இந்த பிரபஞ்ச விதிதான் காரணம். ஆற்றல் அழியவில்லை, அது பரந்த வெளியில் மிக மெல்லியதாக பகிரப்படுகிறது. கடல் அலைகள் ஏன் உடைகின்றன? ஆழமான கடலில் வளையங்களாகச் சுழன்று பயணம் செய்யும் அலைகள் கரையை நெருங்கும் போது அங்கே ஒரு பௌதீக யுத்தம் நடக்கிறது. ஆழம் குறையும் போது அலைக்கு கீழே உள்ள நீர் முழுமையாக சுழல்வதற்கு இடம் இருப்பதில்லை. கடல் அடியின் நிலப்பரப்போடு ஏற்படும் உராய்வால் அலையின் அடிப்பகுதி தன் வேகத்தை குறைக்கிறது. ஆனால் அலையின் மேற்பகுதி தன் பழைய வேகத்திலேயே தொடர்ந்து பயணிக்க முயல்கிறது. இதனால் சுழலும் நீர் முன்னோக்கி சரிந்து ஒரு நீண்ட முகடாக மேலெழுந்து தனது சமநிலையை இழந்து புவியீர்ப்பு விசையால் கீழே இழுக்கப்பட்டு பெரும் சத்தத்துடன் உடைகிறது. கரையில் நாம் ரசிக்கும் அந்த அழகிய அலை பௌதீக கண்ணோட்டத்தில் ஒரு ஆற்றலின் பிரம்மாண்டமான வீழ்ச்சி. அத்தியாயம் 5. பிரபஞ்ச சிம்போனி, த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நாம் பார்க்கும் ஒளி என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியிருக்கும் மின்காந்த நிறமாலையின் மிகச்சிறிய துளி மட்டுமே. ஒரு மின்புலமும் ஒரு காந்தப்புலமும் செங்கோணங்களில் பிணைக்கப்பட்டு அதிர்வதே மின்காந்த அலை. இவை வெற்றிடத்தில் வினாடிக்கு 299 292 தாடு 458 மீட்டர் என்ற உச்சகட்ட வேகத்தில் பாய்ந்து செல்கின்றன. அதனால்தான் மின்னல் தாக்கிய சில மைக்ரோ வினாடிகளிலேயே அந்த சிக்னல் கருவிகளை வந்தடைகிறது. ரேடியோ அலைகள் மலைகளையும் தாண்டி சென்று மொபைல் நெட்வொர்க்குகளை இயக்குபவை. மைக்ரோ அலைகள்
உங்கள் சமையலறையில் உள்ள மைக்ரோவேவ் ஓவன், இது உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகளோடு ஒத்திசைந்து ரெசனன்ஸ் அவற்றை வினாடிக்கு பல கோடி முறை சுழலச் செய்கிறது. அந்த உராய்வில் ஏற்படும் வெப்பம்தான் உணவை சமைக்கிறது. அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட், பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு வெப்பமான பொருளும் வெளியிடும் கதிர்வீச்சு. புற ஊதா, எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள், இவை குறுகிய அலைநீளமும் அணுக்களை உடைக்கும் அதீத ஆற்றலையும் கொண்டவை. நமது கண்களால் ரேடியோ அலைகளை பார்க்க முடிந்தால் வானத்தில் வியாழன் கிரகமும் பால்வெளி அண்டமும் பகலிலும் ஒளிர்வதை காண முடியும். அத்தியாயம் 6. கண்ணுக்கு தெரியாத சக்தியை அடக்கியாண்ட மனிதன். டிஜிட்டல் ரேடியோக்களின் வருகை அலை தொழில்நுட்பத்தின் ஆகச் சிறந்த உதாரணம். சத்தத்தை அலையாக அனுப்பாமல் அதை 0 மற்றும் 1 என்ற கணித எண்களாக பைனரி கோட் மாற்றி காற்றில் வீசி மீண்டும் அதை இசையாக மாற்றும் மாயாஜாலத்தை மனிதன் செய்துவிட்டான். எக்ஸ் கதிர்கள், எக்ஸ் ரேஸ், மனித உடலின் மென்மையான திசுக்களை எளிதாக ஊடுருவிச் செல்கின்றன. ஆனால் கால்சியம் நிறைந்த எலும்புகள் அவற்றை உறிஞ்சிக் கொள்கின்றன. இதன் மூலம்தான் உடலை கிழிக்காமலேயே உள்ளே இருக்கும் எலும்புகளை நிழற்படமாக எடுக்கிறோம். ஆனால் அலைகள் நமக்கு தந்த ஆகப்பெரிய பரிசு வேறு. பழைய அனலாக் டிவிகளில் எந்த சேனலும் இல்லாத போது திரையில் புள்ளிகளாக ஸ்டாட்டிக் இரைச்சல் தெரிவதை பார்த்திருப்பீர்கள். அதில் சுமார் 1% எங்கிருந்து வருகிறது தெரியுமா? 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெருவெடிப்பின் பிக் பேங் போது உருவான ஆதி ஆற்றல் குளிர்ந்து மைக்ரோ அலைகளாக காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இன்றும் பிரபஞ்சம் முழுவதும் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆதி அலைகள் உங்கள் டிவி ஆண்டனாவில் மோதுவதால் தான் அந்த இரைச்சல் உருவானது. அலைகளின் வழியே நாம் பிரபஞ்சத்தின் பிறப்பையே நேரடியாக பார்த்திருக்கிறோம். முடிவுரை: நாம் ஒரு வெற்றுச்சூனியத்தில் வாழவில்லை. அலைகளால் ஆன ஒரு மாபெரும் பெருங்கடலின் அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயம் துடிக்கும் நெட்டலைகள் முதல் விண்மீன்களின் ஒளி அலைகள் வரை அனைத்தும் இந்த பிரபஞ்சம் தன்னோடு தானே பேசிக்கொள்ளும் ஒரே மொழிதான். இந்த காணொளி உங்கள் சிந்தனையை விரிவடைய செய்திருந்தால் லைக் செய்து தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.